பட் இப்போ ஃபீவர் அப்படின்னாலுமே வந்து நம்ம அத வெறுமனே வந்து இது இயற்கையா நம்ம பாடி வந்து இன்னொரு விஷயத்துக்காக ரெசிஸ்ட் பண்றது அப்படின்றது மாரியும் எல்லா வாட்டியும் எடுத்துக்க முடியாதுல்ல. இல்ல. என்னன்னா, ஃபீவர் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இடம் சுத்தமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. கிருமிகள் வருது ஒரு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கொசு வருது அப்படின்னாலே, அங்க வந்து ஏதோ ஒரு குப்பை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அசுத்தமான ஒரு கண்டிஷன வந்து நம்ம உடம்புல வச்சிருக்கிறதுனால தான், வெளியிலேருந்து கிருமிகள் வந்து நம்மளுக்கு அதுல இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அத வெளியேத்துற ஒரு முயற்சியா தான் ஃபீவர் வரும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளுக்கு சளியோட சேர்ந்து ஃபீவர் வரும். இல்ல வந்து ஏதாவது சாப்பிடுறது வந்து ஒத்துக்காம இருந்ததுன்னா ஃபீவர் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு அ ஜெர்ம்ஸ் வருது அப்படின்னாலே, நம்மளுடைய உடல் முதல்ல சரியான ஒரு நிலையில இல்ல அப்படிங்கிறதோட தான் இருக்கும்.